இவங்க ஆரம்பத்திலிருந்தே இன்று முருகனை படிப்போம், 2026 தமிழகத்தை படிப்போம்னு நயினார் சொன்னாரு. ஆமா. அடுத்து வந்து வால் போஸ்ட் இது மாரி ஒட்டியிருக்காங்க. அடுத்து வந்து முருக பக்த மாநாட்டுல வந்து ராணுவத்துக்கும், பிரதம மந்திரிக்கும் ஆப்பரேஷன் சிந்தூருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ராணுவத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பை பற்றி சில முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன. அதை பற்றி பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் வாய திறக்க மாட்டேங்கிறாரு. முக்கியமா நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, நீங்க 200 கிலோமீட்டர் தள்ளி இங்க உள்ள வந்து நம்முடைய ஆட்கள வந்து 26 பேர சுட்டுக் கொண்டிருக்காங்க. 3 பேரோ, 4 பேரோன்னு சொல்றீங்க. காஷ்மீர்ல வந்து 3 லட்சம் ஜவான்கள் இருக்காங்க. இவங்க வந்து நடந்து தான் போகணும் அந்த 200 கிலோமீட்டர். அவங்களுக்கு ஆல் வெதர் கார் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹெலிகாப்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்கள ஏன் பிடிக்க முடியல? அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரதம மந்திரியால பதில் சொல்ல முடியல. மன்மோகன் சிங் உபயோகம் இல்லாத பிரதம மந்திரின்னு சொல்லுவாரு. இந்திரா காந்தி பிரயோஜனம் இல்லம்பாரு. நேரு யூஸ்லெஸ்ம்பாரு. மன்மோகன் சிங் காலத்துல நடந்த இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஒரே ஒருத்தனை தவிர மத்த எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டாங்களே. அந்த ஒருத்தனையும் வந்து கைது பண்ணி வச்சு அவன் பாகிஸ்தானின்னு சொல்லி நிரூபிச்சு இந்த பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானால் தான் நடந்தது அப்படின்னு ஐயந்திரிவர உலகத்துக்கு சொன்னாங்களே. இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அந்த வந்தவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதை பத்தி இவங்க உலகத்துக்கு வந்து ஐயந்திரிவர ஆதாரம் கொடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ வந்து கெஞ்சினார் நம்ம டிஜிஎம்ஓட்ட. நிறுத்திருங்க போற அப்படின்னு சொன்னாரு. அதனால நிறுத்திட்டோம்னு சொல்றீங்களே. அவ்வளவு அவங்க கெஞ்சி இருந்தா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? போய் தொலை, போற நிப்பாட்டிடுறோம். இங்க வந்து சுட்டு கொண்டு போன அத்தனை பேரையும் முதல்ல சரண்டர் பண்ணுவி. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து நீ வெளியில போ அப்படின்னு இந்த 2 நிபந்தனை போட்டிருக்கணும்ல. எதுவுமே போடல. ஏன்? எதுக்காக போற நிப்பாட்டினீங்க? இந்த 2 கேள்விக்கும் பிரதம மந்திரி இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. போரில் அழிவுகள் சகஜம். ஏதோ ஒரு ரஃபேல் கீழே போயிருச்சுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்திய ராணுவத்தையோ அல்லது நம்ம இந்திய அரசையோ குறை சொல்ல முடியாது. ஆனால் ரஃபேலை விட மிக திறமையான ஒரு போர் எந்திரம் கிடையாது, வான் எந்திரம் கிடையாதுன்னு நம்பப்பட்டதே. அந்த நம்பிக்கை இன்று மீறப்பட்டிருக்கிறதே. எதனால் அவசரப்பட்டு இந்த ரஃபேலை திரும்ப திரும்ப வாங்கி குவிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி எழுமே. அதுக்கு என்ன பதில்? இந்த எந்த பதிலுமே சொல்லாத இந்த பிரதம மந்திரிக்கு எந்த கோணத்திலிருந்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்க?